இப்ப நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்துட்டு வரோம். இப்ப ஸ்கெலிட்டல் சிஸ்டத்துல தான் வந்து நான் இது சம்மந்தமா ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு பேர் தான் ஸ்டெர்னம் போன் சொல்றோம். இந்த ஸ்டெர்னம் போன்ல இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 1 to 7 ரிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது சாரி 1 to 7 ரிப்ஸ். 8, 9, 10, 11, 12. சோ இந்த ரிப்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ட்ரூ ரிப்ஸ். இது வந்து டைரக்டா ஸ்டெர்னத்தோட கனெக்ட் ஆயிருக்கும். எண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். பட் அதோட இல்லாம இதுக்கு தனியா இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து 8, 9, 10, 11 and 12. சாரி 8ல இருந்து 12 வரைக்கும் ஃபால்ஸ் ரிப்ஸ். ஆனா அதுல 8 ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறான். என்னது வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 இருக்கு பாத்தீங்களா? அத வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் கொண்டு வந்தான். பாருங்க இது மாதிரி தனியா மிதக்குற மாதிரி இருக்கனால இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து இப்ப ஏற்கனவே இதுக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த செர்விக்கல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய கழுத்து எலும்புகள்ல முதல் இருக்கக்கூடிய 7 போன்ஸ். தொராசிக் அப்படியே பின்னாடி இருக்கக்கூடியது அப்படியே வந்து 12 பேருக்கு பின்னாடி அப்படியே 12 போன்ஸ் இருக்குது. அது வந்து தொராசிக் எலும்புகள் வந்துருது. அடுத்து லம்பார் ரீஜியன்ஸ். ஸோ லோ பேக் பெயின் இருக்கு L1, L2, L3, N4 and L5. ஸோ இது வந்து காக்ஸ் அண்ட் சாக்ரல் ரீஜியன் சொல்றோம். ஸோ இந்த ரீஜியன் தான் வந்து நம்ம வந்து லேட்டர் பீரியட் ஆஃப் ஹியூமன் லைஃப் இட் இஸ் ஃபியூஸ்டு அப்படின்னா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிக்கிறது. ஸோ தென் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது எந்த சிஸ்டம் வந்தாலும் அதுல என்னென்ன கம்பைண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தா சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் எ கம்பைண்ட் ஆஃப் ஹார்ட் அண்ட் பிளட். ஸோ பிளட்ல இருக்கக்கூடியதுல என்னென்ன அதனுடைய செல்ஸ் என்ன இருக்கு, பிளாஸ்மானா என்ன, பிளட்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எங்கே வந்து உற்பத்தி ஆகுது, எங்க போய் அது அழியுது, அதனுடைய மேஜர் ரோல் உடம்புல என்ன அப்படின்றத பத்தி தான் கொஸ்டின் கேட்பாங்க பிளட்டை பொறுத்தளவு. ஹீமோகுளோபின்னா என்ன, ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் பெயர் என்ன, ஹீம் அப்படின்ற புரோட்டீன். அது மாதிரி வந்து ஹார்ட் அப்படின்னு வரும்போது ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. அந்த ஹார்ட்ல எக்ஸாம்பிள் ஏற்கனவே வந்து பைக்கஸ் வால்வு கொடுத்து பைக்கஸ்பீட் வால்வு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இதயத்துல. சோ அந்த மாதிரி அதுல என்னென்ன வால்வு இருக்கு, சுப்பீரியர் வென கவானுடைய ரோல் என்ன, வெயினுடைய ரோல் என்ன, ஆர்டீரியல் ரோல் என்ன, அயோட்டா என்று சொல்லக்கூடிய இந்த மகாதமனியுடைய ரோல் என்ன, இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்தல கேட்கலாம். சோ நான் ஏற்கனவே சொன்னேன் கனெக்டிவ் டிஷ்யூ நடக்கும் போது பிளட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு விஸ்கஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொன்னேன். சோ அதை தான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கு. அடுத்து நம்ம உடம்புல வந்து டோட்டலா வந்து பிளட் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட்னா செல்லுக்கு உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் பார்ட். அது வந்து நம்ம உடம்புல பொதுவா என்ன அப்படின்னா அந்த லிக்விட் இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட் போர்ஷனுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா பிளாஸ்மா. அப்ப பிளாஸ்மானுக்கு வந்து இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்டர்செல்லுலர் ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட் வந்து நம்ம உடம்புல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா ஹவு மச் ஆஃப் பிளாஸ்மா பிரசன்ட் இன் எவ்ரி ஹியூமன் பாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 50 to 60% ஆஃப் அவர் பை பிளட் வால்யூம். நம்மளுடைய வால்யூம் வந்து அரௌண்ட் வந்து நம்மளுக்கு 5 லிட்டர்ஸ் வந்து பிளட் நம்ம உடம்புல இருக்கணும். ஸோ 5 லிட்டர்ஸ்ல வந்து என்னன்னா அரௌண்ட் 50 to 60% வந்து பிளாஸ்மா. ஸோ ரிமைனிங் பார்ட் தான் வந்து பிளட் செல்ஸ் அண்ட் சம் ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் வந்து அதுல இருக்கும். தென் பிளாஸ்மா அப்படின்னா என்ன, அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா பேல் எல்லோ கலர். கேட்கலாம் பிளாஸ்மா வந்து பேல் எல்லோ கலர். அதுக்கடுத்து வரக்கூடிய பிளட் செல்ஸ்ல வந்து மொத்தம் 3 பிளட் செல்ஸ் மேஜர் இருக்கு. அதுல சப்டிவைடட்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு டைப்ஸ் வரும் உள்ள. அதுல ரெட் பிளட் கார்பஸ் ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் கார்பஸ், எரித்ரோசைட்ஸ். எரித்ரோ மீன்ஸ் இட் இண்டிகேட் தி ரெட் கலர் ஆஃப் தி செல்ஸ். சோ எரித்ரோ மீன்ஸ் எரித்ரோசைட் அப்படின்னு கேட்டாலும் இட் இஸ் ஆல்சோ அதர்வைஸ் கால்ட் அஸ் ரெட் பிளட் கார்பஸ் செல்ஸ். தென் ஒயிட் பிளட் கார்பஸ் செல்ஸ், WBC. தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி பிளேட்லெட். வாட் ஆர் தி மேஜர் ரோல் ஆஃப் தி 3 அப்படின்னா முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிசியோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கேசஸை டிரான்ஸ்போர்ட் பண்றது. மெட்டபாலிக் ப்ராசஸ்னால செல்ஸ்ல வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அந்த செல் ஒர்க் பண்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் வெளியில இருந்து கொடுக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அதை டிரான்ஸ்போர்ட் தி கேசஸ், அதுதான் அதனுடைய மேஜர் ரோல், ஆர்பிசியோட வேலை. அது மட்டும் இல்லாம ஆர்பிசி பத்தி அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது பிளட்டுக்கு வந்து ரெட் கலரை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு பிக்மெண்ட் நிறமி. அந்த 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 பிக்மெண்ட் தான் வந்து ரத்தத்துக்கு ரெட் கலர் கொடுக்கும். அப்ப வந்து ரத்தத்துக்கு ரெட் கலர் கொடுக்கக்கூடியது எது கேட்டாங்கன்னா ஹீமோகுளோபின். அப்ப ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்துச்சுன்னா அது கார்பாக்சி ஹீமோகுளோபின். அதாவது இந்த கேசஞ்ச ஆர்பிசில இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான் எடுத்துட்டு போகும். இப்ப ஹீமோகுளோபின்றது ஹச்பின்னு சொல்லுவாங்க. ஹச் வந்து ஏபி இருக்கு அந்த பி. இந்த ஹச்பி அப்படின்னா அதுக்கு என்னன்னு கேட்டா ஹீமோகுளோபின். அந்த ஹீமோகுளோபின் 2 விஷயம் இருக்கு. அதுல வந்து ஹீம் அப்படின்ற ஒரு புரோட்டீனும் அதோட வந்து அயான் என்ற ஒரு காம்பனன்ட் இணைஞ்சிருக்கும். இந்த ஹீமோகுளோபின் குறைவா ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் பேர் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அனீமியா ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது வந்து அரௌண்ட் 14, அதாவது 13 to 14 அந்த ஒரு யூனிட் மெசர்ஸ் இருக்கும். அதை விட்டு கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அது அனிமியான்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி வந்து பிரெக்னன்ஸ் விமன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரெக்னன்ஸ் விமன்ஸ் அது மாதிரி டூரிங் தி டெலிவரி அப்ப பார்க்கும்போது சில விமன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வந்து ப்ளீடிங் லாஸ் இருக்கும். அதனால வந்து இந்த பிரெக்னன்ட் ஆன பிறகு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட் வந்து ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுப்பாங்க. எஸ்பெஷலி விமனுக்கு வந்து அந்த டெலிவரி டயத்துலயோ இல்ல அந்த டயத்துல மோர் தென் வந்து ஒரு அரௌண்ட் வந்து 14க்கு மேல இருக்கணும் பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் கண்டென்ட். அப்ப ஹீமோகுளோபின் ஆக்சிஜனோட சேர்ந்தா அதுக்கு பேர் வந்து ஆக்சி ஹீமோகுளோபின். அதுதான் எடுத்துக்கொண்டு செல்லுக்கு கொடுத்துட்டு அங்க போனோம்னா அந்த ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு கார்பாக்சி ஹீமோகுளோபினா மாறி எடுத்து கொண்டாந்து ஹார்ட்டுக்கு வரும். ஹார்ட்ல இருந்து திருப்பி வந்து லங்ஸுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு வரும். அங்க இருந்து வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படும். ஸோ அதனுடைய மேஜர் ரோல் எரித்ரோசைட்னு சொன்னாலும் சரியாதான். அதே இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் வந்தானா இட் இஸ் மேஜர் ரோல் அவர் நம்ம பாடியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் தி எக்ஸ்டர்னல் பார்ட்டிகல்ஸ். இட்ஸ் லைக் பாக்டீரியா, ஃபங்கஸ், virus or any type of foreign particles which is enter into the body, it protect against these antigens. So antigen means it is called as foreign body. What is called as antibody means in immune, regarding the immune system there are two major areas is there. One is the immune system and antibodies. Antibodies our body itself to produce the immune materials is like immunity material to fight against the external materials, foreign materials. So antigen எதிர்த்து நம்ம உடம்புல போராடக்கூடியதுக்காக நம்ம உடம்புல இம்யூனி சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு பேர் வந்து ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நோய் எதிர்ப்பு பொருள், தமிழ்ல சொல்ல போனா நோய் எதிர்ப்பு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மெயின். அது பிளேட்லெட்டினுடைய மேஜர் ரோல் என்ன அப்படின்னா பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம். ஒரு இடத்துல இப்போ கட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த கட்டு வந்து உடனே ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்க்குள்ள 3 to ஒரு ஒரு 60 செகண்ட்ல இருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் 2 மினிட் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே பிளட் லாஸ் இருக்கு அப்படின்னா அங்க வந்து அந்த பிளட்லெட் மெக்கானிசத்தை தொடங்கி வைக்கிறது யாருன்னா பிளேட்லெட்ஸ் தான். ஸோ இது மேஜரா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு இன்னொரு வந்து சயின்டிபிக் நேம் என்னன்னா எரித்ரோசைட்ஸ். எப்படி இம்மூவல் ஜாயின்ஸ் பார்த்தோம்ல, ஆம்பி ஆர்த்ரோசிஸ், டை ஆர்த்ரோசிஸ், அது ஒவ்வொன்றுக்கு மூவல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அது வந்து இந்த செல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெட் செல்ஸ் வந்து அதோட சைஸ் எப்படின்னா பிளாட்டண்டா இருக்கும், தட்டையா இருக்கும், நான் நியூக்ளியேட்டட். அப்ப கேட்பான் ஆர்பிசிக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்குமா, நியூக்ளியஸ் இருக்கா? இஸ் ஏ நான் நியூக்ளியேட்டட் செல்ஸ். தென் பைகான்கேவ் டிஸ்க், ரெண்டு பக்கம் குவிஞ்சிருக்கும். பைகான்கேவ், பைனா 2, ப்ரிஃபிக்ஸா 5 வந்துச்சுன்னா 2, ட்ரைன்னு வந்துச்சுன்னா 3. ஸோ கான்கேவ் டிஸ்க் அது மாதிரி இருக்கும். அடுத்து the function of the red blood cells is a transport of the respiratory gases. So அதான் major role. The next one is the circulatory system means is a combined of blood and heart. So first then second thing is white blood cells. White blood cells it is a different types. So different types of white blood cells there are eosinophilia, basophilia, neurophilia, monocytes and lymphocytes. These are the different white blood cells it present our body. The main function of white blood cells is to protect the body against of the foreign matter. Foreign matter means is an antigen. It's like virus, bacteria, like that. So then last one is the platelets. It is another name is called as thrombocyte. Cyte means the word coming in the suffix cyte, cyto. It is also coming in the prefix. Cyto means it indicates the cell. Neurocytosis, nerve cells. Muscle cytosis, muscle cell. So whenever it come in the prefix or suffix of the word cyto means it indicates the cell. So according that you have to select a correct answer. Then platelets means is a thrombocytes. So it's a major role prevent the loss of blood by the process of blood clotting. நம்ம உடம்புல எந்த இடத்துலயாவது பிரச்சனை வரும்போது அது அந்த இடத்துல ஒரு காயம் பட்டிருக்கு அப்படின்னா அந்த காயத்திலிருந்து நம்மளுடைய பிளட் லாஸை தடுக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் நம்ம உடம்புல இருக்கு. அதுக்கு பேர் வந்து பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் சொல்லுவாங்க, ரத்தம் உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறைதலுக்கு முக்கியமா பிளேட்லெட்ஸ் வந்து ரோல். ஸோ இப்படித்தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் இதுல கொஞ்சம் அட்வான்ஸா போனா இது வந்து எங்க உற்பத்தி ஆகுது, மேக்சிமம் எல்லாமே வந்து போன் மேரோல தான் சிந்தசிஸ் ஆகும். எங்க போய் டிஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னா பொதுவா லிவர்ல அது மாதிரி இந்த கிரேவி ஆர்ட்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில எல்லாம் போய் வந்து இது டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ இதுதான் மேஜர் கொஸ்டின்ஸ். ஹீமோகுளோபினை பத்தி நான் தெளிவா சொல்லிட்டேன். அப்ப ஹீமோகுளோபின் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஹீம் அப்படின்ற ஒரு புரதம்,
அயான் என்ற ஒரு இது இருக்கு. அயான்ன்றது வந்து இரும்பு சத்து. அப்ப இரும்பு சத்து குறைபாடு வந்துச்சுன்னா ஹீம் வந்து சரியா ஒர்க் ஆகாது. அப்ப ஹீமோகுளோபின் வந்து கரெக்டா ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு போகணும்னா அந்த ஹீமும் சரியான விகிதத்துல அந்த புரதமும் சரியான விகிதத்துல அயான் இருந்தா மட்டும்தான். அதனாலதான் நீங்க நிறைய என்ன பண்ணணும் அப்படின்னா அயான் தேவை அப்படின்னா நீங்க அயான் சம்பந்தம் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளா அயானை தனியா எடுத்தா நம்ம உடம்புல அப்சர்வேஷன் ஆகாது. நீங்க வந்து அயான் எடுக்கிறிய இப்ப எக்ஸாம்பிள 4 பேரிச்சம்பழம் சாப்பிடுறோம் அப்படின்னா இமிடியேட் ஃபாலோட் பை யுவர் டு டேக் லெமன் ஜூஸ். ஸோ லெமன் ஜூஸ் அதாவது வைட்டமின் சி வந்து ஈஸிலி டு அப்சர்வ் யுவர் இது அயன் காம்பனன்ட். ஸோ உங்களுடைய பாடியில அனிமியா வராம பாதுகாக்கும் போது நீங்க வந்து ஒரு அயன் கண்டென்ட் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபுட், நாட் இன் இன்ஆர்கானிக் ஃபுட் லைக் டைப் ஆஃப் மெடிசின். ஸோ அதை நான் சொல்லலை. நேச்சரா நாங்கள் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே ஒரு கப் ஆஃப் லெமன் ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியா வந்து அயானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ ஹார்ட் தான் நம்ம உடம்புல வந்து நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நம்மளுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உறுப்பு. பொதுவா வந்து ஹார்ட் என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா கோன் ஷேப்ல இருக்கும். கோன் ஷேப்டு ஹாலோ மஸ்குலர் ஆர்கன்ஸ். இதனுடைய இது எப்படி அமைஞ்சிருக்குன்னா இந்த பேஸ் எப்போ இந்த ஹார்ட் எப்படின்னா 1/3 அதாவது நம்மளுடைய ஹார்ட்ல வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைட்ல தான் ஹார்ட் அதிகமா இருக்கும். அதாவது இந்த ஹார்ட் இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கும். அப்ப இது வந்து லைட்டா இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேல டாப் இருக்கிறது வந்து என்னன்னா கொஞ்சம் கீழே போயிருக்கும், பேஸ் வந்து கொஞ்சம் மேல இந்த மாதிரி தான் ஹார்ட் அமைஞ்சிருக்கும். இதுல வந்து 1/3 ஆஃப் தி ஹார்ட்னுடைய பகுதி வந்து என்னன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் தி அவர் பாடி. நம்ம சம்டைம்ஸ் லெஃப்ட் சைட்ல தான் நம்ம ஹார்ட் வந்து 1/3 இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் ரைட் சைட்ல வந்துருக்கும். ஸோ அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன பார்த்தா கொடுத்துருக்காங்க, த பேஸ் எபோ அண்ட் த அபெக்ஸ் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The heart is a double pump. What is double pump? Is a lap and tap. There are two. கேட்பான் எத்தனை பம்ப் ஹார்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா 2 pump. One is a lap and another is a tap. The next position of the heart where it is located, particularly in the chest region, 1/3 of right and 2/3 of left and the middle sternum line in the thoracic cavity. So இதுதான் ஹார்ட்டினுடைய பொசிஷன்ஸ். The size of the heart ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய சைஸ் ஆஃப் தி ஹார்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அது வந்து ஆண்களுக்கு அதிகமா இருக்கும் 288 கிராம்ஸ் இருக்கும் வெயிட்னு பார்த்தோம்னா. ஆனா ஆண்களுடைய சைஸ்ன்னு பார்த்தோம்னா எவ்வளவு அப்படின்னா எல்லாத்துக்கும் அவங்களுடைய சைஸ் என்ன அப்படின்னா 1 closed fist. ஒரு உங்களுடைய கையை அப்படியே நீங்க சுருக்கிட்டே அப்படின்னா இது என்ன வருதோ இதுதான் 1 closed fist. இதுதான் உங்க ஹார்ட்டுடைய சைஸ். ஸோ அடல்ட் ஹார்ட் அதனுடைய லாங் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் வந்து அதனுடைய அந்த இந்த பார்ட் வந்து 8 to திக்னஸ் வந்து 8 to 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆதர் டு ஆதர் வந்து புக்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அரௌண்ட் அந்த வேல்யூ இருக்கும் பக்கத்துல. அடுத்து வெயிட் வந்து அபவுட் அதுவும் கொஞ்சம் சில புக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதாவது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நம்ம ஹார்ட்டை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மென்னுக்கு வந்து ஹார்ட் வந்து நல்ல வெயிட் வந்து அதிகமா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் ஃபார் 280 to 300 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம ஹார்ட்டினுடைய வெயிட் இருக்கும். இதே மாதிரி பிரெயினுடைய வெயிட் எவ்வளவு கேட்டா 1.36 கிலோகிராம் 1.36 கிலோகிராம் ஃபார் போத் மென் அண்ட் விமன். பட் இன் regarding heart, so men having the more strength, more weight, around 280 to 340. So women வந்து இந்த 280 ஓட முன்னாடி வச்சுக்கோங்க. அப்ப 230 to 280 கிராம் வெயிட் அவங்களுக்கு விமனுக்கு இருக்கும். ஸோ ஹார்ட் வால் அப்படின்னு கேட்கும்போது ஹார்ட் வால்ல மொத்தம் 3 வால் இருக்கு. வால்னா உரைன்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே வந்து இதுல செல் மெம்பரைன்ல பார்த்தோம். ஸோ எபி அப்படின்ற ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா எபினா மேல உள்ள லேயர்னு அர்த்தம். இந்த இடத்துல எபி இல்ல, எந்த இடத்துல எபின்னு ஒன்று போட்டு அதுல எபிகார்டியம், மயோகார்டியம், மீசோகார்டியம் கொடுத்துட்டு எது மிடில் லேயர்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க கரெக்டான ஆன்சர் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல எபிகார்டியம் எபினா மேல உள்ளதுன்னு அர்த்தம். இந்த மயோன்னு வந்தாலும் சரி மீசோன்னு வந்தாலும் சரி அது வந்து மீசோன்னாலும் மிடில் லேயர்னு அர்த்தம் ப்ரிஃபிக்ஸா. எண்டோன்னா உள்ளேன்னு அர்த்தம், எண்டோன்னா உள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இன்னர் லேயர்னு அர்த்தம். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த இடத்துல கார்டியம்ன்ற வார்த்தை எடுத்துட்டு வேற ஏதாவது எபிகார்டெக்ஸ் கொடுத்தாங்கன்னா எபிகார்டெக்ஸ்னா மேல உள்ள பகுதின்னு அர்த்தம். எதோட வேணாலும் கம்பைன் பண்ணி கொடுத்துக்கலாம். எப்படி ஹைப்பர்ட்ரோபி ஹைப்பர்பிளாஸ்டி எல்லாம் சொன்னால அது மாதிரி. சார் நவ் ஹார்ட் வால் ஏற்கனவே வந்து இந்த பைகஸ்பிட் வால்வ் கேட்டிருக்காங்க. பைகஸ்பிட் வால்வுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ரைட் ஆர்டியோவென்ட்ரிகுலர் வால்வ் இஸ் நேம்டு கால்ட் அஸ் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஸோ த லெஃப்ட் ஆர்டியோவென்ட்ரிகுலர் வால்வ் இஸ் கால்ட் அஸ் மிட்ரல் வால்வ். ஸோ இதை இப்போ உங்களுக்கு நம்ம இப்படி சொல்லும் போது உங்களுக்கு இது புரியாது. இப்போ வாங்க அதே நான் ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஹார்ட் சிஸ்டம் படம் இங்கே வைக்கலையானா சாரி. ஸோ ஹார்ட் வந்து என்ன அப்படின்னா ஹார்ட்டுக்கு படம் வைக்கலனா ஸோ ஓகே நான் இப்போ சொல்லிடுறேன். ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 chambers. ஸோ அப்பர் சேம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆரிக்கிள். அப்பர் சேம்பர்ஸ் ஆர் மேல உள்ள பகுதிக்கு பேர் வந்து ஆரிக்கிள் சொல்றாங்க. லோயர் சேம்பர்ஸ் ஆர் கால்ட் அஸ் வென்ட்ரிக்கிள்.
Again, the auricle further divided into two chambers. One is the right side of the chambers, and another one is the left side of the chambers. So, on the right side, left side of the chambers, பிரிக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் வந்து ஆர்டியோ வால்வ். வால்வ்னா உரைன்னு அர்த்தம். ஸோ வென்ட்ரிகுலர் வால்வ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடாவும் லெஃப்ட் சைடாவும் பிரிக்கக்கூடிய லோயர் பார்ட்ல இருக்கக்கூடிய. ஸோ மொத்தம் வந்து ஹியூமன் ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்கு. இதுல வந்து ஹார்ட்டை நீங்க பண்ணும்போது கரெக்டா படம் போட்டா தான் அதுல எந்த லேயர்ல எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்களுக்கு உள்ள முன்னாடி இருந்து பார்க்கும்போது அது ஆக்சுவலா வந்து ஆப்போசிட்ல பார்க்கும்போது அது உங்களுக்கு ரைட் சைடு. ரைட் சைடுல இருக்கக்கூடியது பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரைட் ஆரிக்கிள். இந்த ரைட் ஆர்டிகல் பார்ட்ல என்ன வால்வ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுப்பீரியர் வீனக்கவா அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கவா. What is the role of superior vena cava and inferior vena cava? The superior vena cava collect the impure blood from the upper part of the body, and the another one the inferior vena cava collect the impure blood from the lower part of the body, like likewise. So impure, what is the impure blood and pure blood? So here you know the difference between it is not impure and pure blood. Suttaratham asturatham கிடையாது. So oxygenated blood and deoxygenated blood. If blood having the oxygen means it is called as oxygenated blood. இப்படிதான் term யூஸ் பண்ணணும். Deoxygenated blood, the blood having the carbon dioxide. So இதுதான். அப்ப இப்படிதான் நாம வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து pure blood, which blood vessels carrying the pure blood அப்படின்னு கேட்டனா arteries carrying the pure blood. தமனின்றது சுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும், ஆர்டரிஸ்ன்றது. வெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா அசுத்த ரத்தத்தை எடுத்துட்டு போகும். இதே இன்னொரு கொஸ்டின் சொல்லுவாங்க, அதாவது வந்து வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் தி ஹார்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன, the blood vessels coming away from the heart அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை கொடுத்துட்டு இந்த ஹார்ட் இந்த வெசல்ஸ் வந்து என்ன பிளட் எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, இப்ப பொதுவா வந்து பிளட் வெசல்ஸ் டுவர்ட்ஸ் தி ஹார்ட் அப்படின்னா impure blood ஃபுல்லா கலெக்ட் பண்ணிக்கிற வருது. So it is called as vein. So the blood vessels move away from the heart அப்படின்னு வந்துச்சுன்னா, so அப்ப வந்து ஹார்ட்ல இருந்து பியூர் பிளட் எடுத்துட்டு போறதுனால most of the arteries, sir, most of the blood vessels is coming under the arteries. சரியா? சோ இது வந்து ஆர்டரினா என்ன, வெயின்னா என்னன்னா இந்த இடத்துல டிஃபரன்ஸ் தெரியும். சோ இப்போ வந்துருச்சா? சோ இன்ஃபீரியர் வினக்கவா சுப்பீரியர் வினக்கவா கலெக்ட் பண்ணி பிளட்டை வந்து ரைட் ஆரிக்கிள்ல கொண்டாந்து வச்சிருக்கு. சோ ரைட் ஆரிக்கிளுக்கு கீழே ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 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 என்ன அந்த இடத்துல ஒரு புரிஞ்சுக்கணும். ஆர்டரி கம்ப்ளீட்டா பியூர் பிளட் தான் எடுத்துட்டு போகும், வெயின் வந்து இம்பியூர் பிளட் தான் எடுத்துட்டு போகும். ஆர்டரி பியூர் பிளட், வெயின் வந்து இம்பியூர் பிளட், எக்ஸப்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பல்மனரி ஆர்டரி அண்ட் பல்மனரி வெயின், நுரையீரல் தமனி அண்ட் நுரையீரல் சிரை, இது ரெண்டு மட்டும்தான் ரத்தத்தை மாத்தி மாத்தி எடுத்துட்டு போகுது. அது எந்த இடம்னு பார்ப்போம். சோ ரைட் ஆரிக்கிள் பிளட் எல்லாம் வந்துருச்சா, இப்ப அந்த இடத்துல ஒரு வால்வு இருக்கு. ரைட் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வலது, தமிழ்ல சொல்லணும்னா வலது, லெப்ட்னு சொன்னா இடதுன்னு சொல்லுவோம். சோ இப்ப இடது வலது தமிழ்ல ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் கேட்கும்போது ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் கேட்கும்போது இடது அப்படின்னா இடது இடது அப்படின்னா ஈரிதல் வால்வு. தமிழ்ல ஈரிதல் எழுதும் போது ஈனா போட்டுதான் ரீ தா இல் எழுதுவோம், ஈரிதல். அப்ப ஈரிதல் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்ப இடது சைடுல இருக்கக்கூடியது ஈரிதல் வால்வு. அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற பேர் என்னது? ஏன்னா இந்த கொஸ்டின்ல ஏற்கனவே கேட்டிருக்கான், உங்களுக்கு ஏற்கனவே யோகால இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான், போய் ரெஃபர் பண்ணுங்க. அது வந்து அந்த பக்கம் இடது பக்கத்துல இருக்கக்கூடியதுக்கு பேரு இடது ஈரிதல் வால்வு இருக்கு. அப்ப இப்ப வலது சைடுல தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். சாரி, இடது சைடுல பாத்து ரைட் ஆரிக்கிள்ல நிக்கிறோம். ரைட் ஆரிக்கிள்ல இருந்து பிளட் வந்து என்னது வந்து, அதுக்கு பேர் என்னது உங்களுக்கு? ரைட் ஆரிக்கிள். வெயிட், क्वेश्चन என்ன சார்? क्वेश्चन என்ன அப்படின்னா, ஹார்ட் உங்களுக்கு இப்ப நான் ஹார்ட் பண்ண இதுல வச்சிருந்தேன், அது உங்களுக்கு தெரியாதனால இன்ஃபீரியர் சுப்பீரியர் வினக்கவல்ல வித்தியாசம் இருக்குது. இப்ப நான் எனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் படம் வச்சேன்னா எனக்கு ரைட் சைடு வந்து இந்த பக்கம் வந்துடும், ஆப்போசிட்ல. அப்ப இந்த பக்கத்துல இருக்கிறது தான் எனக்கு வரும். அப்ப அது வந்து எனக்கு வந்து ரைட் சைடு. அப்ப ரைட் சைடு கீழே வரும்போது ஆர்டரி பிளட் பியூர் ஆனவொடனே அதுல இருந்து ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வுக்கு பேர் என்ன அப்படின்னா ரைட் ட்ரைகஸ்பிட் வால்வ் சார். அது பேர் ட்ரைகஸ்பிட் வால்வ். சோ அப்ப அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் வரதுல பைகஸ்பிட் வால்வ். அப்ப இடதுனா ஈரிதல் வால்வ்னு வச்சுங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா வலது சைடு வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்கும். சோ அடுத்து வந்து இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து பைகஸ்பிட் வால்வுக்கு மிட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்பெஷலைசேஷன் வந்து it send the blood only one direction only, not in the backward direction. So blood ஒரே சைடு தான் தள்ளும். அப்ப வந்து அந்த ரைட் ஆரிக்குலர்ல இருந்து blood வந்து என்னன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியா எங்க வரும் அப்படின்னா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். சோ ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும்போது ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து இந்த blood வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இம்பியூர் blood வந்து through the pulmonary artery, இந்த இடத்துல பாருங்க pulmonary arteryன்னு சொல்றேன். pulmonaryனாவே நுரையீரல் தமனின்னு அர்த்தம். இந்த இடத்துல பல்மனரி ஆர்டரி வந்து எங்க இருந்து கிளம்பும் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்பான் லொகேஷன் எங்கன்னு.
ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருக்குது. ரைட் வென்ட்ரிக்கிள்ல இருந்து இம்பியூர் பிளட்டை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு எடுத்துட்டு போகும், லங்ஸுக்கு. அங்க போய் பியூரிபிகேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு பல்மனரி வெயின் வழியா எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு வரும். லெஃப்ட் ஆரிக்கிளுக்கு பிளட் பியூர் பிளட் வந்த பிறகு அங்க இருந்து பைக்கஸ்பிட் வால்வ் வழியா பிளட் வந்து எங்க வந்தா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் ஃபுல்லா வந்த உடனே அங்க இருந்து த்ரூ அயோர்டா மூலம் வந்து வெளியில போகும். ஸோ இந்த இடத்துல முக்கியமா என்ன அப்படின்னா இந்த பிளட் அதாவது வந்து ஹார்ட் கண்ட்ராக்ஷனை முதன்னு தொடங்கி வைக்கிறது யார் அப்படின்னா இதயத்தினுடைய பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் கேட்பாங்க, இதயத்தினுடைய பேஸ் மேக்கர் என்ன அப்படின்னா ஏவி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டியோ வென்ட்ரிகுலர் நோட். வேர் இட் இஸ் லொகேட்டட் மீன்ஸ் இட்ஸ் எ ரைட் ஆரிக்கிள். ரைட் ஆரிக்கிள் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் மேக்கர் தான் இதயத்தை சுருங்கி விரையக்கூடிய பணியை தொடங்கி செய்யும். அதுதான் சுருங்கி விரையிறதுனால தான் பிளட் வந்து வெளியில போகும், மறுபடியும் உள்ள வரும். சரியா? இது எஸ்ஏ நோடுன்னு சொல்லுவாங்க. அப்ப நார்மல் பிளட் ரேட், அதாவது நார்மலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் எவ்வளவுன்னு கேட்டானா 72 பீட்ஸ் மாதிரி. நார்மல் பிளட் பிரஷர் எவ்வளவுனா 80 to 120. அந்த பாதரச அளவு நம்மளுக்கு கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இப்ப கார்டியாக் சைக்கிள் அப்படின்னா என்னன்னா கார்டியாக் சைக்கிள் இஸ் ரெஃபர் டு தி ரிப்பீட்டிங் பேட்டர்ன் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஹார்ட். இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க எது சிஸ்டோலிக் எது டயஸ்டோலிக் அப்படின்னு கேட்பாங்க. கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் ரிப்பீட்டிங் பேட்டர்ன் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் தி ஹார்ட். இப்ப கண்ட்ராக்ஷன் அப்படின்றது சிஸ்டோலிக் பிரஷர், சிஸ்டோலிக்கு அதாவது கண்ட்ராக்ஷன் சுருங்குறது, இதயம் சுருங்குறது. விரியறதுக்கு பேர் ரிலாக்ஸேஷன் டயஸ்டோலிக். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன குழப்பம் அப்படின்னா அங்க போய் எக்ஸாம்ல போய் கண்ட்ராக்ஷன் வந்து சிஸ்டோலிக்கா டயஸ்டோலிக்கான்னு குழப்பம். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா நாம வச்சுக்கிறது வந்து சிஎஸ் நாம வச்சுங்க. சிஎஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நாம வச்சுங்க. ஸோ அப்போ கம்ப்யூட்டர் இந்த இடத்துல வந்து கார்டியாக் சைக்கிள் கேட்டா சிஎஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப சிஸ்டோலிக் பிரஷர் நான் எழுதிடலாம். இதே ரிலாக்ஸேஷன் பேஸ் வரும்போது ஆர்டின்னு வச்சுங்க. ஆர்டி போடுறது பேங்க்ல இதுல போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போடுவாங்கல்ல, ஆர்டி அப்படின்னா என்னன்னா டயஸ்டோலிக் பிரஷர். இதை வச்சுட்டு நீங்க எக்ஸாம் ஏன்னா கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க டயஸ்டோலிக் வந்து என்ன பேஸ் அப்படின்னு கேட்பான், ரிலாக்ஸேஷன் பேஸா டயஸ்டோலிக் பிரஷர்னு கேட்பான். ஸோ அது மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் பிளேஸ் லெஸ் தென் தி 1 seconds. ஸோ லெஸ் தென் 1 seconds கொஸ்டின் கேட்கறானா, இல்ல லெஸ் தென் 2 seconds கேட்கறானா, லெஸ் தென் 3 seconds கேட்கறானா, இல்ல நன் ஆஃப் திஸ் கேட்கறானான்னு பாருங்க. இப்ப அப்படி கேட்காம எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னா 0.8 seconds. இட்ஸ் a repeating pattern of 1 contraction and 1 relaxation. கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கூடிய நேரம் எவ்வளவு அப்படின்னா ஒரு கார்டியாக் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிற நேரம் வந்து 0.8 seconds. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் இங்க, அதாவது வந்து லெஸ் தென் 1 second அப்படின்னு சொல்றோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ரேட் எவ்வளவுனா 72 beats per minute. தென் பிளட் பிரஷர். ஸோ பிளட் பிரஷர்ல வந்து பிளட் பிரஷர்னா என்ன, வாட் இஸ் பிளட் பிரஷர்? த ஃபோர்ஸ், அதாவது வந்து பிளட் எங்க எதுல பாஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா பிளட் அதாவது வந்து வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ்ன்றது ரத்த நாளங்கள். ஸோ ரத்த நாளங்கள் வழியா பிளட் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு, நார்மலா போயிட்டு இருக்கு அந்த பிளட்ல அந்த அங்க இருக்கக்கூடிய லேயர்ல ஏதாவது ஒரு இடத்துல பர்டிகுலரா வந்து ஏதாவது டெபாசிஷன் ஆயிருக்கு, டெபாசிஷன் ஆயிருக்கு அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வாய்க்கால் தண்ணி ஓடிட்டு இருக்கு, வாய்க்கால்ல நல்லா புல்லு முளைச்சிருச்சு. இப்ப தண்ணி ஓடும் போது என்ன ஆகுது, தண்ணி வாய்க்கால் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி போகும்போது இல்ல, அது மாதிரி the force excreted by the blood against the inner wall of the blood vessels. blood vessel-உடைய அந்த வால் இருக்குல்ல, சுவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்த நாளங்களுடைய சுவர்ல இந்த பிளட் போகும்போது வேகமா அந்த ஃபோர்ஸ் ஏற்படுத்துறது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் பிளட் பிரஷர். இந்த பிளட் பிரஷரை மெஷர் பண்ணக்கூடிய கருவியினுடைய பேர் எதுன்னு கேட்டோம்னா ஸ்பிக்மோமோனோமீட்டர். இதே ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணக்கூடிய கருவின்னு கேட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டெதஸ்கோப். சோ சிஸ்டோலிக் பிரஷருக்கு பேர் வந்து இந்த இடத்துல அடுத்த ஒரு क्वेश्चन, சிஸ்டோலிக் பிரஷர் மீன்ஸ் இஸ் a higher pressure, it is around 120. so diastolic pressure means is a lower pressure, is around 80 to 120 blood pressure HCMM. இந்த HCMM யூனிட்டை போட்டுருவான், எல்லா இதுலயும் போட்டுருவான், ஒரு இதுல மட்டும் போட்டுட்டு மத்ததுல வேற வேற போட்டிருப்பான். அப்ப எந்த ஒரு யூனிட் படிச்சாலும் அந்த யூனிட்டுக்கு அடுத்து வரக்கூடிய மெஷர்மெண்ட் கம்பல்சரியா படிச்சுங்க. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ண கூடாது. அதுதான் என்னுடைய இது நான் சொல்றது பொதுவா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. தென் அடுத்த சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்றது பார்த்தோம்னா இப்ப நம்ம 8:30 ஆகுதா, ஓகே இன்னைக்கு இந்த சிலபஸ் முடிக்கிறதே டைம் ஆகுது, ஓகே ரைட் 8:30. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இன்னும் வந்து ஒரு 15 to 20 minutes நான் எடுத்துக்கிறேன், அதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்குவோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் சிஸ்டம். ஏன்னா இது ஒர்க் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு என்ன உடம்புல வந்து எந்த செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா ஆக்சிஜன் ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களும் ஒர்க் பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி தேவை, அதை அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ண ஆகணும். 3 நிமிஷத்துக்கு வரைக்கும் பிரெயின் செல்ஸுக்கோ ஹார்ட் செல்ஸுக்கோ அது கிடைக்கல அப்படின்னா அது வந்து அந்த செல்ஸ் எல்லாம் டெத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கேன் பி டிவைடட் இன் அனாட்டமிக்கலி இன் தி அப்பர் அண்ட் லோயர் டிவிஷன்ஸ். அப்பர் லோயர் டிவிஷன்ஸ் அப்படின்றது வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய அந்த அல்வியோலர் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அல்வியோலர் பார்ட்ன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் எ ஃபைனல் பார்ட் ஆஃப் தி லங்ஸ், இட் இஸ் எ மைனூட் பார்ட் ஆஃப் தி லங்ஸ்.
இஸ் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் தி லங்ஸ் எதுன்னு கேட்டா அதுவும் அல்வியோலார் தான். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது எங்க இடத்துல எடுக்கும் அப்படின்னா அல்வியோலார். அல்வியோலார் இஸ் எ மைனூட் ஸ்ட்ரக்சர். Alveolar is a structural and functional unit of the lungs. The case exchange takes place there. இதுக்கு பேர் தமிழ் இன்னொரு ஆங்கிலத்தில் சொல்ற ஏர் சக்ட்னு சொல்லுவாங்க, காற்று பைகள். ஸோ காற்று பைகள் தான் அந்த லங்ஸ்ல அந்த நுரையீரல்ல ஃபைனலா இருக்கக்கூடிய முடிவுல இருக்கக்கூடிய. ஸோ அவ்வளவு மைனூட்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன கேட்பான் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய பேருக்கு பேர் வந்து கண்டக்டிங் டிவிஷன். ஏன்னா வந்து ரெஸ்பிரேட்டரி கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி பிளட் வெசல்ஸ் அண்ட் அல்வியோலார். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்றோம், கண்டக்ட் ஆகுது, தொடர்பு கொள்ளுது ஒன்றே ஒன்று. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த பார்ட்ல உங்களுக்கு சீக்வன்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின் ஞாபகம் வச்சுங்க. அதாவது வந்து the conducting divisions, the nose, first வந்து nose, then next அடுத்து next part you have to write down the one by one. Nose, the downward arrow, pharynx, then another one is the larynx. இப்ப வந்து pharynx கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சர் வந்து A வந்து throat, B வந்து வாய்ஸ் பாக்ஸ், C வந்து விண்ட் பைப், D வந்து நன்னாபிஸ்னு கொடுப்பான். அப்ப pharynx அப்படின்னா அதுக்கு பேரு pharynxனா throatனு அர்த்தம், தொண்டை அப்படின்னு அர்த்தம். லாரினக்ஸ்ன்றது வாய்ஸ் பாக்ஸ், குரல் வலை இருக்கு பாத்தீங்களா, அந்த குரல் வலைக்கு பேர் வந்து வாய்ஸ் பாக்ஸ். இந்த டேமையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இப்படியும் கேட்கலாம். அடுத்து ட்ரக்கியான்றது என்ன அப்படின்னா விண்டு பைப், விண்டுனா காற்றுன்னு அர்த்தம், காற்று போகக்கூடிய அந்த பாதைக்கு பேர் தான் ட்ரக்கியா. ட்ரக்கியாவுக்கு அடுத்து ட்ரக்கியா அப்படியே பிரிகிறதுனால அதுக்கு பேர் பிராங்கியா. பிராங்கியா இன்னும் மைனூட்டா பிரிகிறதுக்கு பேரு பிராங்கியோலஸ். லஸ்ன்னு வந்து வார்த்தை சபிக்ஸா முடியுது அப்படின்னா அது வந்து மைனூட் பார்ட்டை குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வந்து பிராங்கியோலஸ். So the bronchioles is further subdivided into small part. It is called as air sac. It is called as alveolar. So இப்படிதான் வந்து லங்ஸ். ஸோ இந்த பார்ட்டை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும், ஏன்னா சீக்வன்ஸ் கேட்பான் இதுல. அப்ப இப்ப இதுல என்ன சீக்வன்ஸ் கேட்கும்போது என்னன்னா நோஸ், நோஸுக்கு அடுத்து என்பி, இதுக்கு ஷார்ட்கட் வேர்டு வந்து என்பி, சரியா, என்பிஎல் டி அண்ட் பிராங்கியா. பிராங்கியாவுக்கு வந்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்க மனப்பாடமே தரவே இல்லை. பிராங்கியாவுக்கு அடுத்து வரக்கூடியது பிராங்கியோலஸ். தப்பா பிராங்கியல் அப்படின்னு சொன்னாலும் சரி, பிராங்கியோலஸ் சொன்னாலும் சரி, அது மைனூட் பார்ட். தென் லாஸ்ட் இஸ் தி டெர்மினல் எண்ட் வந்து பிராங்கியோலஸ். இதுலயே பிராங்கியாவுக்கு அடுத்து பிராங்கியா தான், பிராங்கியோலஸ் தான், அதான் டெர்மினல் எண்ட். பிராங்கியோலஸ்க்கு அடுத்து வரக்கூடியதுக்கு பேர் வந்து தான் அல்வியோலார் பார்ட், சரியா. அப்ப இதை நாம வச்சுக்கிறேன், எப்படி நாம வச்சுக்கிறோம், என்எஸ் அப்படின்ற ஷார்ட்கட் என்ன, நேஷனல் பெர்மிட் அப்படின்னு வச்சுங்க. நேஷனல் பெர்மிட், லாரியில ஏறி சரியா டூர் போறோம். டூர் போகும்போது அங்க வந்து ஒரு பிரெட் சாப்பிட்றோம். ஸோ பிரெட் சாப்பிடும் போது அங்க வந்து அத்வானி வந்துடுறாரு, ஏ வந்து அல்வியோலார். ஸோ இப்படி நாம வச்சுக்கணும், சரியா. நோஸ், நேஷனல் பெர்மிட், லாரியில ஏறி டூர் போறோம். டூர் போகும்போது அங்க வந்து ஒரு பிரெட் சாப்பிட்றோம், பிரெட் சாப்பிட்டு இருக்கும்போது அத்வானி வந்துடுறாரு. ஸோ இப்படி நாம வச்சுக்கிற போது உங்களுக்கு கோடிங் வச்சு படிக்கணும். இப்ப வந்து சீக்வன்ஸ்லாம் கேட்கும்போது நம்ம ஈஸியான ஒரு 2 சீக்வன்ஸ் செஞ்சாலும் எழுதிடலாம், பட் இருந்தாலும் நாம வச்சுக்கிறதா சொல்றேன். தென் நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி டிவிஷன்ஸ் இஸ் பிராங்கியோலஸ், அல்வியோலர் அண்ட் ஏர் சக் அப்படின்னு சொல்றது. தென் நெக்ஸ்ட் இப்போ வந்து ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்த மாதிரி இப்போ வந்து லங்ஸினுடைய பார்ட் பாக்குறோம். லங்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அரௌண்ட் வந்து அதனுடைய லென்த் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்றான் பாருங்க. இது வந்து ஒரு வந்து என்ன ஸ்பாஞ்சி ஆர்கன், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், நீங்க அப்படியே ரொம்ப ஸ்பாஞ்சியஸா இருக்கும். அது வந்து அதனுடைய அரௌண்ட் வந்து 10 to 11 சென்டிமீட்டர் இன் லாங் அண்ட் வந்து வைடு வந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் வைடு இருக்கும். இந்த லங்ஸ் வந்து பேர்ஸ் ஆஃப் கோனிக்கல் ஷேப். இது என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டோம்னா கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸ்பாஞ்சி ஆர்கன்ஸ், ஸ்பாஞ்சினா மிருதுவா இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அர்த்தம். இது வந்து என்னன்னா அந்த பிராங்கியால ரெண்டா பிரியுது பத்தியெல்லாம், அது வந்து ஒன் இஸ் தி ரைட் சைட், ரைட் லங்ஸ் அண்ட் லெஃப்ட் லங்ஸ். ஸோ இப்போ ரைட் லங்ஸ் லெஃப்ட் லங்ஸ் வந்து பர்தரா அந்த லங்ஸ்ல நான் படம் வைக்காம எப்படி விட்டேன்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, ரைட், வெரி குட். ஹியர் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்கு பத்தியலா, இது வந்து ரைட் சைடு லங்ஸ் லெஃப்ட் லங்ஸ்னா. இப்போ இந்த இடத்துல இன்னொரு கொஸ்டின் கேட்பான், இதை ஃபர்தரா அந்த லூப் மாதிரி பிரிச்சிருக்கும் பத்தியலா, இந்த இடத்துல 3 லூப் இருக்கா, ரைட் சைடு 3 லூப் வருதா, 1 இந்த இடத்துல 1 2 இந்த இடத்துல 1 3 லேயர்ஸ் ஆச்சா. இந்த இடத்துல பாருங்க 2 லூப் தான் இருக்கும், ஒரு லூப் இன்னொரு லூப் கீழே இருக்கா. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கேட்பான். ரைட் சைடு ஆஃப் தி லங்ஸ் ஹவ் மெனி லூப்ஸ் அப்படின்னு கேட்கிறான்னா ரைட் சைடு. இப்போ எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது ரைட் சைடு பவரா இருக்குமா நம்மளுக்கு, லெஃப்ட் சைடு பவரா இருக்குமா? எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ரைட் சைடு தான் பவரா இருக்கும். அப்ப ரைட் சைடுன்றது பவரா இருக்கனால அது 3 நம்பர் வச்சுங்க, அதிகமான நம்பர். 2 வந்து லோயர் நம்பர், ஆட்டோமேட்டிக்கா அது
லெஃப்ட் சைடுக்கு வச்சுக்கோங்க. சார் சரியா? ஈஸியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும்னா ஹார்ட் இருக்கு சார் லெஃப்ட் சைடில். இல்லம்மா, இது ரொம்ப ஈஸிமா. நான் இப்ப சொன்னேன்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதாவது சரிங்க. ரைட் சைடு வந்து எல்லாத்தையுமே கையில பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப ரைட் சைடுக்கு 3ஆம் நம்பரை வச்சுங்க. ரைட் சைடு பவரா இருக்கனாட்ட ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய நம்பர் 3. அப்ப லெஃப்ட் சைடுல 2 லூப் அப்படின்னு வச்சுங்க. அவ்வளவுதான். ஈஸியானது இது. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா the combination action of inspiration. இப்ப அங்க பார்த்தோம்ல a repeating pattern of contraction and relaxation is called as cardiac cycle பார்த்தோம் இல்ல. அதே மாதிரி what is respiration அப்படின்னா is a combination action of, here you see the combination action of inspiration and expiration. Inspiration உள்ள மூச்சு போறது வெளியே வர்றது constitute of a respiratory cycle. ஒரு நார்மல் ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா அரௌண்ட் 15 to ஹார்ட் ரேட் 72 பீட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் எவ்வளவு இருக்குன்னா 15 சைக்கிள் பர் செகண்ட் டு 18 சைக்கிள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம் நார்மலா. சில இதுல வந்து 16 to 20 போட்டிருப்பாங்க. ஆனா அரௌண்ட் 15 to தான் கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ வரும். ஸோ அக்கார்டிங் டு சம் ஆதர் ரெஃபரன்ஸ் அது வேரியேஷன்ஸ் ஆகுது. ஆனா அந்த அந்த வர்ற வேல்யூக்குள்ள இந்த 15 அதாவது 16 17 உள்ள இருக்கணும். அப்படி இருக்க மாதிரி வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். இந்த இது கொஸ்டின்ல கேட்போம். ரெஸ்பிரேஷன்ல 2 ரெஸ்பிரேஷன் இருக்கு. எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா வேற ஒண்ணும் இல்ல. the case exchange takes place between the lungs and blood vessels. இந்த அல்வியோலார் பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அல்வியோலார் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து blood vesselsல இருந்து ஹார்ட்ல இருந்து வரக்கூடிய பல்மனரி ஆர்டரியோட வெயின்ஸ் அங்க ஆர்டரிஸ் வரும். அந்த இடத்துல கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்தா அது பேர் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். ரொம்ப இது வந்து அழுது இருந்தது சரியாயிடும். ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். ஓகே. Then next external respiration, internal respiration meansனா இந்த இங்க இருந்து எடுத்துட்டு போற பிளட் ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் செல்களுக்கு போய் கொண்டு கொடுக்க பதிலா அப்ப செல்களுக்கும் அந்த பிளட் வெசலுக்கு இடையில the case exchange between the blood vessels and cell அந்த இதுக்கு இடையில அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். செல்லுக்கு உள்ள நடந்தா அதுக்கு பேர் செல் ரெஸ்பிரேஷன். லங்ஸ் பகுதியில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். 2 ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்கணும்? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஆக்சிஜன் உள்ள போகணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடணும். அவ்வளவுதான். சோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நீங்க செல்ல நடந்தாலும் சரி, லங்ஸ்ல நடந்தா அது பேரு எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், செல்ல நடந்தா அது பேரு வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். அதான் சொல்லியிருக்காங்க. சோ இதான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, அதை நான் வந்து படமாவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல இருக்கக்கூடியது, இது வந்து செல்ல நடக்கக்கூடிய விஷயம். சோ இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்எஸ், பேரனெக்ஸ், ட்ரக்கியா, பிராங்கியோலஸ் அண்ட் அல்வியோலர். இதுதான் சீக்வன்ஸ், மறந்துடாதீங்க. இந்த அல்வியோலர் பார்ட் மட்டும்தான் கண்டக்டிவ் டிவிஷன், மற்ற எல்லாமே வந்து அப்பர் டிவிஷன். ஸோ இதுதான் இங்க இருந்து வருது. அது ஒவ்வொன்றுக்கும் வந்து எது விண்டு பைப்பு, எது வந்து வாய்ஸ் பாக்ஸ், எது வந்து த்ரோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். இப்ப இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது என்னென்ன மசில்ஸ் இன்வால்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்னன்னா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். இன்ஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன ஆகும் நடக்குன்னா, சாரி, எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் டயாஃப்ரம் வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன ஆகுனா மொத்தம் 3 பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். ஒன்னு வந்து மார்பு, அடுத்து வயிற்றறை கீழே இருக்கக்கூடிய டயாஃப்ரம். சோ வந்து ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா இன்ஸ்பிரேஷன் அப்ப இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படின்றது ஹார்ட்டுக்குன்னு லங்ஸுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு மசில் கிடையாது. ஆனா ரிப்கேஜ்ல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து புல்லிங் அபேதி ரிப்கேஜ், புல்லிங் அபேதி வெளியில புடிச்சிட்டு இழுக்கும் ரிப்கேஜ், அதாவது எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். அதே டயத்துல வந்து டயாஃப்ரம் என்னன்னா டவுன்வர்ட்ல போகும். அப்ப இந்த இடத்துல இப்ப லாங் நல்ல லங்ஸ்க்கு நல்ல வால்யூம் கிடைக்குமா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல பிரஷர் குறையும். சோ ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்கக்கூடிய காற்றுல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் பிரஷர், ஹையர் பிரஷர் வந்து லோயர் பிரஷருக்கு உள்ள வரும். சோ இது வந்து எக்ஸ்பிரேஷன் ஆன்டி. இது என்ன அப்படின்னா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்ன்றது அந்த ரிப்கேஜுக்கு உள்ள இருக்கும். எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ்ன்றது ரிப்கேஜுக்கு வெளியே இருக்கிறது, அது வெளியில புடிச்சிட்டு புல் பண்ணி இழுக்கும். ஆனா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் அப்படியே அந்த ரிப்கேஜை புடிச்சு உள்ள இழுக்கும். அப்படி உள்ள இழுக்கும் போது ஹார்ட் போய் அதை அழுத்தம், டயாஃப்ரம் மேல வந்து அழுத்தம். சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க பிரஷர் அதிகமாயிரும். சோ பிரஷர் வெளியில போயிருது, மறுபடியும் எக்ஸ்பிரேஷன்ல வெளியே போயிடும். சோ இங்க பிரஷர் அதிகமாகும். சோ இதுதான் பிரஷர் மேனிபுலேஷன். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பிரஷர் மேனிபுலேஷன் அப்படின்றத ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் லங்ஸ் வால்யூம் என்பது ரொம்ப முக்கியமானது. டைடல் வால்யூம் அண்ட் வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. டைடல் வால்யூம் அப்படின்றது பொதுவா என்ன அப்படின்னா, அதாவது இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஏர்
which passes into and out of the lungs during the each cycle of quiet breathing. ஒவ்வொரு மூச்சு சுவாசத்திற்கும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஏர் உள்ள போகுது, ஒரு 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 பிரெத்துக்கு ஒரு மூச்சுக்கு எவ்வளவு காத்து உள்ள போகுது, எவ்வளவு காத்து வெளியில வருது, அதுக்கு பேர் வந்து டைடல் வால்யூம். அது அரௌண்ட் எவ்வளவு டைடல் வால்யூம் இருக்குன்னா அரௌண்ட் 500 ml, அரௌண்ட் அரை லிட்டர் காற்றை உள்ள இழுக்கணும், அரை லிட்டர் காற்றை வெளியே இருக்கணும். இதே மாதிரி கரெக்டா பண்ணா நம்ம யோகி ஆயிடுவோம். யாரும் அரை லிட்டர் எல்லாம் பண்றதுலாம் கிடையாது. சும்மா நம்ம மூச்சே இப்படிதான் இழுக்கிறோம். அதனால வந்து ஆக்சிஜனுக்கு ப்ராப்பரா சப்ளை வந்து செல்லுக்கு கிடைக்காதனால நம்ம தூங்குனாலும் தூங்காத மாதிரி ஒரு டயர்ட் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிஜன் வந்து ப்ராப்பரா செல்லுக்கு சப்ளை ஆச்சு அப்படின்னா நம்ம எப்பவுமே வெரி ஆக்டிவா இருக்கும். பிரெயின் செல்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். சரியா? அடுத்து வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது, வைட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டா நார்மல் வைட்டல் கெப்பாசிட்டி 5 to 6 liters. ஆனா 5 liters தான் கரெக்ட். 5 liters கொடுத்துருக்க ஆன்சர் ஏல, பில வந்து 6 லிட்டர் கொடுத்துருக்கான், 7 லிட்டர் கொடுத்துருக்கான், அடுத்து 8 லிட்டர் கொடுத்துருக்கான்னா நார்மல் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா வைட்டல் கெப்பாசிட்டி வந்து 5 liters. இதே இது அத்லெட் இருக்காங்களா, நார்மல் வேர்ல்டு கிளாஸ் அத்லெட், அவங்களுக்குலாம் வந்து வைட்டல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ இங்க வைட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது என்ன? the maximum volume of air that can be forcefully moved out of the lungs. எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஆன காற்று நம்ம நுரையீரல இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ஆஃப்டர் தி எக்ஸ்ஹலேஷன் மேக்சிமம் வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பிரேஷன். சோ முதல்ல எக்ஸ்பிரேஷன் நடந்தா தான் இன்ஸ்பிரேஷன் நடக்கும். சோ எக்ஸ்பிரேஷன் ஆன பிறகு இன்ஸ்பிரேஷன் உள்ள காட்டு வருதுல, இட் இஸ் கால்ட் அஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. சோ இது மாதிரி நிறைய ரெஸ்பிரேட்டரி ரெசிடியல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரெசிடியல் வால்யூம், அதே மாதிரி வந்து டெட் ஸ்பேஸ், ஒரு குறிப்பிட்ட ஏர் வந்து எக்ஸ்சேஞ்சில் இன்வால்வ் ஆகாது, ஆனா லங்ஸ் ஏரியால இருக்கும், அது பேர் டெட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. சோ இது மாதிரி நிறைய அதுல இருக்குது. நான் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது டைம் ஃபேக்டர் காரணம் டைடலும் வைட்டல் கெப்பாசிட்டி இங்க போட்டிருக்கோம். அடுத்து வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் சிஸ்டம். அது வந்து ஜிஐ ட்ராக், அதாவது எங்க தொடங்குது, வாயில் மவுத்ல தொடங்கி எங்க முடியுதுன்னா ஆனஸ் பாயிண்ட்ல முடியுது. ஜிஐ ட்ராக் எலிமெண்டரி கேனல்னு சொல்லுவாங்க. இது தவிர இந்த ஜிஐ ட்ராக் போக இது அரௌண்ட் வந்து 9 மீட்டர் வரைக்கும் இது இருக்கும், இந்த மவுத்ல இருந்து ஆனஸ் பாயிண்ட் வரைக்கும். இது தவிர சில அசசரி ஆர்கன்ஸ் பக்கத்துல இருக்கும், லிவர், பேன்க்ரியாஸ், இதெல்லாம் வந்து அந்த அந்த அசசரி ஆர்கன்ஸ். அப்ப கொஸ்டின்ல கேட்கலாம், இங்க பாருங்க, the continuous tube about the 9 meter around 330 feet long and they extends from the mouth to the anus. The organs or digestive tract or the mouth, இந்த இடத்துல சீக்வென்ஸ் கேட்பான். மவுத், பார்னெக்ஸ், பார்னெக்ஸ்க்கு எங்க சொன்னோம், தொண்டைன்னு சொன்னோமா. அடுத்து ஈசோபேக்கஸ், ஈசோபேக்கஸ்ன்றத இந்த பகுதி ரெண்டும் இதை பண்றேன். அதுக்கடுத்து ஸ்டொமக்கு வருது. ஸ்டொமக்கு வந்த பிறகு ஸ்மால் இன்டெஸ்டின் வரும். ஸ்மால் இன்டெஸ்டின் வந்தோடனே லார்ஜ் இன்டெஸ்டின்ல கழிவு பொருட்கள் ஃபுல்லா, மலக்குடல் சொல்றோம்ல, அது ஃபுல்லா கழிவு பொருள் வந்து சேரும். ஸோ இதான் சீக்வன்ஸ். ஸோ இங்க என்னென்ன டைஜஷன் நடக்குது அப்படின்னா, மவுத்ல இருந்து டைஜஷன் தொடங்குது. மவுத்ல என்னென்ன நடக்குது அப்படின்றது பார்த்தோம்னா, மவுத்ல வந்து சலைவரி கிளான்ஸ் இருக்குது. சலைவரி கிளான்ஸ்ல வந்து 3 ஜோடி சலைவரி கிளான்ஸ் இருக்கு. அதை பத்தி நான் தெளிவா சப்லிங்குவல், சப்மாண்டிபுலர், இந்த மாதிரி வந்து 3 ஜோடி இணை சலைவா இருக்கு. இது சலைவாவை செக்ரீட் பண்ணுது. சலைவால என்ன இருக்கு அப்படின்னா டயலின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. வாயில வந்து உணவை போட்டு, அதனாலதான் உணவை குடியுங்கள் தண்ணீரை மென்று சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாயில எந்த அளவுக்கு உணவை அரைக்கிறோமோ, அப்ப இங்கவே வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து பல்லு கடவுள் வந்து வாயில தான் கொடுத்துருக்காரு. ஸ்மால் இன்டெஸ்டின்லயோ இல்ல வயிற்று பகுதியிலயோ ஒரு பல்லு கொடுக்கல. அப்ப இங்க வந்து உணவை வந்து ஒழுங்கா சரியா அரைக்காம முழுங்கி சாப்பிடும் போது நம்ம டைஜஸ்டிவ் அதிகமான லோட் எடுக்கிறதுனால நிறைய டிசீஸ்க்கு அதான் காரணம். சில உணவுகள் ஒவ்வாமை உணவுகள் இருந்தாலும் இருக்கும். ஆனா நீங்க வாயில நல்லா அரைச்சு அந்த உணவை, அந்த உமிழ்நீருடைய டெம்பரேச்சர், உணவு தண்ணீரை குடியுங்கன்னு சொன்னா, தண்ணீரை குடிக்கும் போது அதாவது தண்ணீரை மென்று சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். தண்ணீரை மென்று சாப்பிட்டா வாயில தண்ணியை வச்சுக்கிட்டு வாய் டெம்பரேச்சருக்கு மாத்தணும். உடல் டெம்பரேச்சருக்கு தண்ணி கொஞ்ச நேரம் வாயில வச்சு அப்படியே அந்த உமிழ்நீரோட கலக்கும் போது பாடி டெம்பரேச்சருக்கு நார்மலுக்கு வரும். வந்த பிறகு அப்படி சிப் பண்ணி குடிக்கும் போது நம்மளுக்கு தாகம் வந்து வேகமா தீர்ந்துடும். இதே இது மடன்னு மாடு கலந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நீங்க தண்ணியை குடிங்க, நம்மளுக்கு தண்ணி தாகமே நிக்கவே நிக்காது. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீக்வன்ஸை பாத்துங்க. ஸ்டொமக்கு அடுத்துதான் ஸ்மால் இன்டெஸ்டின், சிறுகுடல், வயிறு பகுதி, சிறுகுடல் பகுதி, சிறுகுடல் பகுதிக்கு அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டின். இப்ப ஒவ்வொன்றுலயும் என்னென்ன ரோல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அசசரி ஆர்கன்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் தி டீத்ன்ற பற்கள்ல எத்தனை பற்கள் இருக்கு, அதுல வந்து இது பெரிமோலார்னா என்ன, மோலார்னா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து வந்து சலைவரி கிளாண்ட் பத்தி சொன்னோம், சலைவை. இது தவிர இன்னொரு பாக்டீரியா, நம்ம இந்த லைசோசோம்னு ஒண்ணு செல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்க வந்து அதே இதுல வந்து வாயில ஒரு பாக்டீரியா ஒண்ணு இருக்கும்.
அந்த பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா உணவு போட்டு வாயில அரைக்கும் போது உணவுல ஏதாவது தேவையில்லாத ஒரு ஃபாரின் பார்ட்டிகள் வந்துச்சுன்னா அதை இங்கேயே கொன்றும். இந்த 2 ரோலும் இங்க பண்ணாமே நம்ம உள்ள உணவை தள்ளிடுறோம். அதனாலதான் வந்து நிறைய டிசீஸ் எல்லாம் வர்றதுக்குலாம் அது ஒரு காரணம். அடுத்து லிவர் அண்ட் பேன்கிரியாஸ். லிவர் அண்ட் பேன்கிரியாஸ் நம்ம மேஜர் ரோல் நம்ம உடம்புல. ஏற்கனவே சொன்ன பிக்கஸ்ட் பேக்டரி வந்து லிவர்னு சொல்லி வச்சிருக்கேன். மவுத் கண்டெயின் தி ஆர்கன்ஸ், டீத், டங் அண்ட் salivary glands. அதுக்கடுத்து உணவை எதுக்கு இது கிளிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்றோம். இப்ப இங்க பாருங்க the main sources of moisturing and lubrications. So what is the major role of salivary glands? So salivary glands secreted by the saliva, உமிழ்நீர். So what is the saliva உடைய major role என்ன? உணவை வந்து ஈரத்தன்மையை மாற்றுவதும் லூப்ரிகேஷன் அந்த லூப்ரிகேஷன் மூவ்மெண்ட் கொடுக்கறதும் அதுதான். சோ அங்க ரெண்டு என்னென்ன டைப்ல இருக்குன்னா மொத்தம் எத்தனை ஜோடின்னு கேட்டா 3 pairs of salivary glands. One is the parotid gland, so submandibular and submandibular or submaxipular gland and sublingual glands. So these are the exocrine glands coming under the not the endocrine glands. So the secretion of the salivary glands is called as saliva. Then esophagus. So here the esophagus rules is the உணவு வந்து இந்த பெரிகாஸ் மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் எப்படி போகும் அப்படின்னா அலை வடிவத்துல தான் அந்த உணவு உள்ள போகும் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ மவுத்ல இருந்தது ஸ்வால்விங் மூவ்மெண்ட். ஸோ கொஸ்டின்ல கேட்கலாம். தென் இந்த இடத்துல தான் என்ன வருது, the end from the end of the larynx, pharynx to the open to the upper part of the stomach. அப்பர் பார்ட் ஆஃப் தி ஸ்டொமக்க இது பண்ணக்கூடிய இதனுடைய லென்த் அதெல்லாம் கேட்க மாட்டான் கொஸ்டின்ல, பட் அதை பத்தி பாத்துங்க. அடுத்து ஸ்டொமக் மேஜர். ஸ்டொமக்ல வந்து மேஜரா கேட்பான், ஏன்னா அங்கேதான் போய் நிறைய நேரம் உணவு இருக்க போகுது. கார்போஹைட்ரேட் டைஜஷன் வேர் இட் டேக்ஸ் பிளேஸ் மீன்ஸ் இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தி மவுத். வேர் த கார்போஹைட்ரேட் டைஜஷன் இஸ் என்டர்ட் மீன்ஸ் இஸ் ஸ்டொமக்ல கார்போஹைட்ரேட் டைஜஷன் முடிஞ்சிடும், புரோட்டீன் டைஜஷனும் ஃபேட் டைஜஷனும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கே போய் வந்து எல்லா டைஜஷனும் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் இன்டெஸ்டின்ல போய் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ மவுத்ல என்ன டைஜஷன் தொடங்குது அப்படின்றத நம்ம பாத்துங்க. ஸோ இந்த ஸ்டொமக்கினுடைய சைஸ் என்ன அப்படின்னா ஷேப்ல இருக்கும். இதுல வந்து மொத்தம் என்னன்னா டிவைடட் டு தி 4 போர்ஷன். இந்த அந்த ஸ்டொமக்க வந்து அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ எப்படி டெலிட் ஆச்சுன்னு தெரியல. சரி, ரைட். ஸோ ஸ்டொமக்ல வந்து அதுல வந்து 4 பார்ட் இருக்கு. கார்டியாக், ஃபண்டஸ் அண்ட் பாடி அண்ட் பைலோரஸ். இது 4 பார்ட். முதல் பார்ட்டுக்கு பேரு கார்டியஸ். கேட்பான், இந்த சீக்வன்ஸ் கேட்பான். CF PPன்னு போட்டுக்குங்க. ஏன்னா இதை பாத்துங்க, இந்த ஆர்டர் கண்டிப்பா கேட்பான். இது வந்து எண்டில் லைட்டா சின்ன டியூப் மாதிரி கேட்கும். உள்ள வந்த பிறகு வயிறு பெருசா இருக்கக்கூடியது அந்த ஃபண்டஸ் பார்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய பகுதிக்கு பேரு பாடி. அந்த பகுதியா தான் கொஞ்சம் பெருசா என்லார்ஜா இப்படி வரும். அந்த இப்படி ஒரு மாதிரி இப்படி இருக்கும். அது வந்து வயிறு பகுதி. அடுத்து லாஸ்ட் பார்ட், அதுல இருந்து கிளம்பக்கூடிய அந்த பைலோரஸ்ன்றது அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டின் போகக்கூடிய டியூப் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும். சரியா? The food is thoroughly mixed with the gastric juice. So where the gastric juice is secreted அப்படின்னா it is secreted in the stomach region. So gastric juice அங்க போய் நல்லா மிக்சரி ஆகும். ஸோ இங்க வந்து என்ன சொல்லுது, புரோட்டீன் டைஜஷன் பிகின் இன் தி ஸ்டொமக். இந்த ஸ்டொமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உணவு ஸ்டொமக்ல தான் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகும். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் நம்ம இந்த உணவு செரிமானம் ஆகக்கூடிய ஒரு குழம்பு மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அசிடிஃபைடு அந்த அசிட்லாம் சேர்ந்த ஃபுட்டு அதுக்கு பேர் வந்து கைம் அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ இன்றைக்கு கைம் அப்படின்ற உணவு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டின்ஸ். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டின் தான் இருக்கிற அந்த 9 மீட்டர்ல அதிகமான பகுதி, லாங்கஸ்ட் போர்ஷன். நான் மொத்தம் 9 மீட்டர் சொன்ன பத்தியா, அந்த அதிகமான போர்ஷன் எதுல இருக்குன்னா அரௌண்ட் 3 to சம்திங் எவ்வளவு இருக்குது, 3 to 4 மீட்டர்ஸ். ஸோ அது வந்து இதுதான் மேஜர் போர்ஷன்ஸ். ஏன்னா இங்கதான் அதிகமான நிறைய வேலைகள், புரோட்டீன் டைஜஷன் கம்ப்ளீட் ஆகும், ஃபேட் டைஜஷன் கம்ப்ளீட் ஆகும். இந்த இதுல வந்து என்னன்னா இதையும் 3 பார்ட்டா பிரிக்கிறான். எப்படி வயிறு பகுதியை 3 பகுதியா பிரிச்ச மாதிரியே டியோடினம், ஜெஜியம் அண்ட் இலியம். இது ஒரு சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இது வந்து டியோடினம்ன்றது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் ஜெஜியம் அண்ட் இலியம். ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாம. TJI அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டினுடைய கடைசியில டைஜஷன் முடிஞ்ச பிறகு அங்க வந்து வில்லை அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். அப்படியே குடல் நீட்சிகள் சொல்லுவாங்க தமிழ்ல. வில்லைன்னா அது பேர் குடல் நீட்சிகள். அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியினுடைய அந்த சுவர் ஓரத்துல இருக்கும். டைஜஷன் முடிஞ்ச உடனே ஸோ அந்த ஃபுட்டு டைஜஷன் ஆனி முடிச்ச உடனே அங்க இருந்து ஃபுட்டை டைஜஷன் அப்சர்வ் பண்ணி பிளட்டுக்கு தள்ளி உள்ள கொடுக்குறது யார் அப்படின்னா அந்த குடல் உறுதிகள் என்று சொல்லக்கூடிய வில்லைகள். ஆங்கிலத்தை வந்து வில்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உணவுக்குள்ள உறிஞ்சி சத்து பொருளை ஃபுல்லா உறிஞ்சி இதுக்கு கொடுக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா பார்ட் இருக்கு பத்தியில அது ஃபுல்லா என்ன போயிரும்னா பிளட்டோட கழிவு பொருளோட சேர்ந்து மலக்குடலுக்கு போயிடும். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரின்ஸ் என்ன மேஜரா இண்டஸ்ட்ரின்ஸ் 1.5 லெட். இது வந்து என்ன அப்படின்னா இதுல ஃபங்க்ஷன் பார்ட் இருக்கு. சீக்கம், கோலன், ரெக்டம் அண்ட் ஆனல் கேனல்ன்றது கடைசி. இதுங்க 4 பார்ட்ல இருக்குது. அதாவது ஏறுகுடல், சிறு ஏறுகுடல் வரும், அதுக்கு இறங்குடல் வரும், அந்த மாதிரி வரும். அந்த பார்ட் நான் படம் வச்சிருந்தேன், பட் இதுல இல்ல. அப்புறம் அசசரி ஆர்கன்ஸ்ல மேஜரா நம்ம 2 இது சொன்னோம். எது ஒண்ணு பாருங்க, லார்ஜஸ்ட் கிளாண்ட்.
என்ன கொஸ்டின்ல சொன்னேன், லார்ஜஸ்ட் கிளாண்ட், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் தி பாடி அப்படின்றது லிவர். ஸ்பெல்லிங் தப்பா இருக்குது. அடுத்து இது வந்து என்னன்னா இந்த கால் பிளாடர் லிவர்ல இருக்கக்கூடிய கால் பிளாடர்ல செக்ரீட் ஆகக்கூடிய அந்த அந்த இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்த நீர்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பித்த நீர் செக்ரீட்டட் இன் தி லிவர் ரீஜியன். லிவர்ல வந்து எஸ்பெஷலி கால் பிளாடர்ல தான் இது செக்ரீஷன் ஆகும். அடுத்து லிவர் ஃபங்க்ஷன் வந்து மேஜரா நிறைய வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஒன் இஸ் தி பாருங்க, ரிமூவல் ஆஃப் ப்ரொடக்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ஃப்ரம் போர்ட்டல் பிளட். தென் வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ஃபேட் டைஜஷன். அடுத்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட் soluble vitamin A, D, E and K and some minerals such as iron and copper also stored in the some region of our body. So it is a major role. Then next one is the pancreas, is a very essential one. So because in the therapeutic area also most of the questions asked from this area, because today the modern age so many people are affected in the diabetics. So there are two type of diabetics. One is the type 1 diabetics and the type 2 diabetics, diabetes insipidus and diabetes mellitus. So here what it happened, so the insufficient secretions of insulin hormone. So here the pancreas is there are two cells is there. One is the alpha cell, another one is the beta cell. So here you see here alpha cells. So in especially in endo, here you already see the both type of endocrine and exocrine. You say already ask some questions. So here endocrine cells, here the isolates of Langerhans testicle. So in the area இருக்கக்கூடிய alpha cell, beta cell, alpha cells which secrete the hormone is called as glucagon. The beta cells which secrete the hormone is called as insulin. So அப்ப இன்சுலினை செக்ரீட் பண்ணக்கூடிய செல் எதுன்னு கேட்டா பீட்டா செல். குளுக்ககானுடைய இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ரோல் தமிழ்ல ஈஸியா சொல்லிடுறேன் பாருங்க. ஆஃப்டர் டைஜஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ல நம்ம அதிகமா சாப்பிடுற உணவு வந்து கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட் டைஜஷனோட எண்டு பார்ட்ல எதா மாறும் அப்படின்னா குளுக்கோஸா மாறும். ஸோ குளுக்கோஸ் வந்து ரத்தத்துல சாப்பிட்டு முடிச்ச அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு டைஜஷன் ப்ராசஸ் முடியக்கூடிய அந்த 2 to 3.5 hours என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டா பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நார்மல் குளுக்கோஸ் லெவலை விட பிளட்ல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப டேஞ்சரஸ். அப்ப அதுக்காக என்ன பண்ணுது, நம்ம உடம்புல நேச்சரா பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய பீட்டா செல்ல இருக்கக்கூடிய இந்த இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் என்ன ஒண்ணு எக்ஸஸா பிளட்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனா கன்வெர்ட் பண்ணி உடம்புல போய் அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். இப்ப எனக்கு இப்ப டைம் வந்து 8:30 மணி ஆச்சுன்னா 8:30 மணிக்கு எப்போ சாப்பிட்றவன் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப பிளட்ல குளுக்கோஸ் லெவல் ஃபால் ஆகும். நார்மலா இருக்க வேண்டிய விட ரொம்ப ஃபால் ஆகிட்டே வரும். லோ குளுக்கோஸ் லெவல் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால அவங்க வந்து இந்த லோ குளுக்கோஸ் லெவல், லோ ப்ரெஷர் இருக்கவங்க எல்லாம் அடிக்கடி வந்து கையில வந்து இந்த ஸ்வீட் சாக்லேட் எல்லாம் வச்சுக்கணும். இமீடியட்டா இல்ல அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஹை பிளட் ப்ரெஷர் கூட டக்குன்னு இமீடியட்டா குறைச்சு கொண்டு வந்துடலாம். ஆனா லோ பிளட் ப்ரெஷர் வந்து தெரியாது, அப்படியே மேக்கப்பட்டு கிடப்பாங்க, தூக்கத்திலே சில பேர் இறந்து போயிட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் காரணம் லோ பிளட் ப்ரெஷர்ல ரொம்ப கேஷியஸா இருக்கணும். இது வந்து டயபெட்டிக்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா பார்த்துட்டு டயட்ல கான்சியஸா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டா வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம. இல்ல அப்படின்னா நம்ம இன்சுலின் ஸ்டேஜுக்கு போகணும். டேப்லெட் தொடங்குவோம், டேப்லெட் டோஸ் கூட்டிகிட்டே போகும், கடைசியில இன்சுலின் இன்டேக் ஆகும். இதெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ல ஒரு பெயின்ஃபுல். கடவுள் எப்படி நம்மளுக்கு உடம்பு கொடுக்கல, கடவுள் கொடுக்கும்போது நல்லா தான் கொடுத்தாரு. அதெல்லாம் வேஸ்டா திண்டு தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு அதெல்லாம் உடம்பெல்லாம் கெடுத்து அப்போ கடைசியில வந்து பெயின்ஃபுல்லோட போறோம். நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஆறறிவு உள்ள மனிதர்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இறைநிலையோடு போய் இணையணும். இறைநிலையோடு பண்ண பாடி பெயினோட நான் போறேன்னா என்ன அர்த்தம்? இப்பெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து சொத்து கொடுக்குறாங்களோ கொடுக்கல, எல்லா பேரண்ட்ஸ் வந்து 1 கிலோ சுகர் கம்ப்ளைண்ட் 2 கிலோ பிபி எல்லாம் கொடுத்துட்டு தான் போறாங்க. அதனால யாரும் சொத்து கொடுக்காம யாரும் போகல, கண்டிப்பா கொடுக்குறாங்க. நம்ம ட்ரெடிஷனாவது இன் ஃபியூச்சர்ஸ்ல நம்ம நோய் வராம தடுக்கிறதுக்கான யோகா மார்க்கத்துல எப்படியோ நம்ம தலைமுறை நம்ம இணைச்சிருக்கு. அதனால கண்டிப்பா டெய்லி நம்ம பிராக்டிஸ் வாழ்வியல மாத்திக்கங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த லோ குளுக்கோஸ் லெவல் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த குளுக்கோகான் ஆல்பா செல் இருக்கக்கூடிய குளுக்கோகான் வேகமா என்ன பண்ணா ஏற்கனவே இந்த இன்சுலின் அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல போய் குளுக்கோஸ் கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த கிளைக்கோஜனை குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணி உடைச்சு எடுத்துட்டு வந்து ரத்தத்துல கலந்து விட்டுரும். ஸோ அதை அந்த வேலையை பண்றது யாருன்னா ஆல்பா செல் பண்ணும். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து ஏர்லியர் ஸ்டேஜ்ல அதிகமான இது வந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து செக்ரேட் பண்ணும். பேன்கிரியாஸ்ல செக்ரேட் ஆகக்கூடிய ஜூஸ் பேர் எதுன்னு கேட்டோம்னா பேன்கிரியாட்டிக் ஜூஸ். இதே இது வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்றது ஸ்டொமக்ல செக்ரேட் ஆகக்கூடியது. தென் நெக்ஸ்ட் பேன்கிரியாஸ் இன்சுலின் ரோல். ஹைப்போகிளைசிமியா, ஹைப்போ அப்படின்ற வார்டு ப்ரிஃபிக்ஸா வந்துச்சுன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஹைப்பர்பிளேசியா, ஹைப்பர்ட்ரோபியா சொல்லும்போது ஹைப்போ மீன்ஸ் டிக்ரீஸ் தி குளுக்கோஸ் லெவல். அதே மாதிரி ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்றது குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறதுக்கு பேர் தான் அது சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து கிட்னி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேஜர் டைஜஸ்டிவ் ஆர்கன். அதுல வந்து கிட்னில பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேஜரா வந்து
அதுல என்னென்ன பார்ட் இருக்கு. இதுக்கு வந்து கிட்னியினுடைய மேஜர் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா நெப்ரான். நெப்ரான் நெப்ரான்ல வந்து மொத்தம் வந்து பௌமனியன் கேப்சூல்ஸ், அண்மை தெளிந்த குழல், அப்புறம் ஹென்லி டியூப், அடுத்து லாஸ்ட் வந்து சேமை தெளிந்த குழல் அப்படின்ற 4 பார்ட் இதுல மேஜரா இருக்கும். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கிட்னி என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா பீன்ஸ் ஷேப்ல இருக்கும். பீன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பீன்ஸ் ஷேப் கிட்னியா இருக்கும். அதனால கிட்னிக்கு வந்து பீன்ஸ் அதிகமா சாப்பிட்டா பீன்ஸ் நல்லது உடம்பு. கிட்னி உள்ள செல்களுக்கும் அந்த செல்களுக்கு இடையில ஏதோ நேரடியாக தொடர்பு இருக்குது. அதனாலதான் அந்த கிட்னி அந்த பீன்ஸ் ஷேப் அப்படி இருக்கும். இது வந்து என்ன கலர் அப்படின்னா ரெட்டிஸ் ப்ரௌன். ரெட்டிஸ் ப்ரௌன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா லொகேஷன் எங்க இருக்கு கிட்னி அப்படின்றதெல்லாம் இங்க கொடுத்துருக்கேன், தெளிவா பாத்துங்க. கிட்னில 2 பார்ட் மேஜர் பார்ட் இருக்கு. ஒன் இஸ் தி கலர்டு மெடுலா அண்ட் அனதர் ஒன் இஸ் தி ரெட்டிஸ் ப்ரௌன் அவுட்டர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன பிரமிடி ஏரியானா என்ன அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நெப்ரான் வந்து சொல்லிட்டேன். நெப்ரான்ல என்னென்ன பார்ட் இருக்கு, பௌமனியன் கேப்சூல்ஸ், அடுத்து வந்து கிளாமருலா கேப்சூல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிராக்சிமல் கன்வெர்டர் டியூப் அண்ட் டிஸ்டல் கன்வெர்டர் டியூப். இதெல்லாம் கிட்னியோட மேஜர் ரோல் என்ன, ரெஸ்பிரேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் செக்ரேஷன் ஆல்சோ. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த கென்னி லூப் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கிட்னியினுடைய இது இல்லை. அப்போ நம்ம வந்து கழிவுப்பொருள் வெளியே வந்தோடனே தேவையான இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லா ரீஅப்சார்ப்ஷன் பண்ணும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா கிட்னில தான் நடக்கும். திருப்பி ரீஅப்சார்ப்ஷன் பண்ணி அது பிளட்டோட உள்ள தள்ளிடும். அப்போ அந்த வேலையெல்லாம் வந்து கிட்னி தான் பார்க்கும். அடுத்த நர்வ்ஸை பொறுத்தளவு வந்து ரொம்ப மேஜரா இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமா படிக்க வேண்டிய ஏரியா. அதனால இது வந்து நாளைக்கு வாய்ப்பு இருந்தா இதை நம்ம லைட்டா நாளைக்கு இதை பார்ப்போம். அதுல மேஜரா ஏன்னா ஒவ்வொரு சைட்டேஷன்லயும் என்னென்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது வந்து செரிபெல்லத்துல மேஜரா வந்து என்னென்ன சைட்டேஷனை நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ரேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சைட்டேஷன் எங்க இருக்குது அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தெளிவா இதை பார்க்கணும். ஹீட் ரெகுலேஷன் பண்ணக்கூடிய சைட்டேஷன் எது, ஹைப்போதலாமஸினுடைய மேஜர் ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இதை டெலாபரேட்டா பார்க்கணும். ஸோ அதனால நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் இதை நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிடுவோம். மெடுலா ஓப்ளனேட்டா கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இங்க வந்து மெயினா வந்து பாருங்க வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்குது பாருங்க. அதாவது வந்து ரெஸ்பிரேட்டரி சென்டர் அதெல்லாம் கட்டுப்படுத்த அந்த பிரீத்திங் வந்து என்ன விதத்துல இருக்கணும். இந்த இடத்துல அடிபட்டுருச்சு, மெடுலா ஓப்ளனேட்டா அடிபட்டுருச்சு அப்படின்னா பிரீத்திங் வந்து வெரி ஷார்ட் பிரீத்திங் ஆயிரும், வேகமா வந்து டெத் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்தா. அப்போ ஸ்பைனல் கார்டு, த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி பிரெயின் இஸ் கால்ட் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுன்றது இதுதான். இந்த முதுகு எலும்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, முதுகு எலும்புக்குள்ள உள்ள போறதான் ஸ்பைனல் கார்டு. அது வந்து முதுகுத்தண்டு நரம்புகள் அப்படி முதுகுத்தண்டு நரம்புகள்னு சொல்லுவாங்க. அது நம்ம குழப்பக்கூடாது. ரிஃப்ளெக்ஸ் ஷார்ட்ஸ். ஸோ மேஜர் கிளான்ஸ், அதில் கிளான்ஸை பற்றி கொஞ்சம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா டைம் வந்து இப்போ எக்ஸீட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஹார்மோன்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு நாளைய தினம் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு.